என்ன தப்பு பண்ணனால நீங்க என்னை வந்து தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, ஏன் நீங்க கேண்டிடேட் கொடுக்கல, என்ற தப்பு இருந்தா எனக்கு கூப்பிட்டு சொல்லிருக்கலாமே. இதான் பிரச்சனை. அன்னைக்கு தர்ணா பண்ணிட்டு இருக்க பொதுச் செயலாளர் பின்வாசல் வெளியே போறாரு. ஏன் ஏமா இந்த வா நீங்க தப்பு பண்ணிருக்க, இதனாலதான் நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு ஏற்பட என்ன சொல்லிருக்கலாம்ல. அதுக்கும் கிடையாது. ஆனா எல்லாரும் அவரோட குடும்ப லைஃப எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு குழந்தை முதல்ல எப்படி வளருது அப்படின்னு பாருங்க. அவங்களோட தகப்பனதான் ஹீரோவா இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அவரை ஹீரோங்காங்க. சொந்த பிள்ளைங்க அவரை ஹீரோவா எடுத்து இப்ப நினைக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. அவரு கூட பர்சனலா உள்ள ஒருத்தர் சொல்றாரு, நான் அவர்கிட்ட அழுத்தி சொல்றேன்னு காரை மறிச்சேன். ஒரு மனிதாபிமானத்துல ஒரு பெண் ஒரு காரை மறிக்கிறாள்னு கூட இல்ல. அவங்க பெண் அவங்க வீட்டுல உள்ள ஒய்ஃபே அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஒன்ட்ட நீ அவங்கள்ட்ட போய் நீதி கேட்டா அங்க எங்க நடக்க போகுது? இது ஒண்ணுமே நீதியே நடக்காது. நீ தயவுசெய்து நீ வெளியே போய் ஏன் இன்னும் ஏமாந்துட்டே இருக்க இந்த இடத்துல? அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாத ஒரு இயக்கம். இத்தனை வரைக்கும் பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களே. எத்தனை பெண்கள் மக்கள் இயக்கத்துல இருந்து உடைச்சவங்க? கிட்டத்தட்ட 120 150 சீட்டு கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் மக்கள் இயக்கத்துல உடைச்சவங்க? எத்தனை பேர் காட்டி அவங்க வேலை பார்த்தவங்க? எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? ஊழல் ஊழல் ஊழல், காசு வாங்க மாட்டேன். நீங்க பதவியே காசு வாங்கி தாங்க போட்டீங்க. யாராட்டும் சொல்லிட்டு பாப்போம் இல்லன்னு. பதவியே காசு வாங்கி போட்டீங்க. சீட்டு எடுத்துக்கோங்க. எல்லா சீட்டுமே விற்பனை பண்ணப்பட்டது. அவ்வளவுதான். 150. நான் டிஎம்கே கைக்குடினா அதுக்கு முந்தின நாள் வந்து அமைச்சரா இருந்த ஒருத்தர் வேற கட்சியில இருந்து வந்து அங்க போறாங்க, அவங்களுக்கு சீட்டு. 15 நாள் ரிமாண்ட்ல ஜாமீன்ல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. கற்பழிப்பு வழக்குல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு கொடுக்கல? எனக்கு முறையான காரணத்தை என்ன சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க சீட்டு கொடுத்தாங்களே தவிர பணம் வாங்காம கொடுக்கல. நான் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இறங்கிட்டு வந்துட்டேன். மக்கள் சேவை பண்ண போறேன்னா உங்க சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுங்க. மத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும்னா அப்ப எத்தனை பேருக்கு நீங்க சீட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க? எலெக்ஷன் செலவுக்கு எத்தனை பேருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க? அதுவும் கிடையாது. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறாங்க. இதை நான் நிறைய இடத்துல நானே பேசியிருக்கேன். ரிசர்வ் தொகுதியில யாருக்கு ரிசர்வ் தொகுதினா அந்த தொகுதியில வந்து தனி தொகுதின்னு அர்த்தம். அந்த இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான். தலித்துகளுக்கு நீங்க